அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு நமது சமுதாய ஆலோசகர் அன்புக்குரிய நண்பர் மதுரை திரு வானுவர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். குறுகிய காலத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி அதை உடனே செய்யணும்னு பேசி அதுக்குள்ளே அண்ணன் சிறப்பாக கையை கேட்டு 2-3 நாளுக்குள்ளே இந்த வேலைகளை நிகழ்ச்சி ஏற்படுத்தி சிறப்பாக நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சமூக ஏற்பாடு எல்லாரும் கலந்து இந்த நிகழ்ச்சி தொய்வு இல்லாமல் எல்லாரும் உண்மையாக இருந்த நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக நமது சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் திரு உதயகுமார் அவர்கள். சமூகம் மேலோக்கி வர வேண்டும், ஏற்பட வேண்டும் என்று ஏறிய நோக்கத்துடன் நாம் நம் சமுதாயத்தில் வளர்ச்சிகளுக்கு நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள். வருகை தந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஐயா முத்தலிங்கம் மற்றும் அம்பத்தூர் பாடி பகுதிகளில் காசு கொடுக்குறது, பணம் கொடுக்குறது, கூட்டு கொடுக்குறது அதெல்லாம் வேற. வியாபாரிக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும், வியாபாரம் பண்ணி சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்? இது ரெண்டே கொஸ்டின் தான். இதுல நம்ம நம்மளால முடிஞ்சது என்ன? சில சமுதாயம் என்ன பண்ணுது, கல்விக்கு கொடுக்குது. சில சமுதாயம் என்ன கொடுக்குது, ஃபைனான்ஸ் பண்றது. நம்ம அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பண்ணட்டும் வாங்குறோம். நீ உன்னுடைய அடையாளத்தை நீ எங்க வெளிப்படுத்தணும்? அந்த அடையாளம் தானே இல்லைன்றீங்க எல்லாரும். இந்த அடையாளம் தானே கம்மியா இருக்கு. வேற எந்த இடத்துல நம்ம கம்மியா இருக்கோம்? எந்த இடத்துல கம்மியா இருக்கோம் சொல்லுங்க. வீக்கா இருக்கும் யாரா சொல்லுங்க. ஆனா நாங்க இந்த இடத்துல கம்மியா இருக்கோம். கல்வி கம்மியா இருக்குமா? நல்லா இருக்கு. வேற பொருளாதாரம் கம்மியா இருக்குமா? வேற நம்ம என்ன இல்ல, வெளியில பேச முடியாத காரணம் அதான் சொல்றேன். ஒற்றுமையில கம்மியா இருக்குமா? அந்த ஒற்றுமை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? என்னுடைய சொந்தம் சொல்றதுக்கு நான் எப்படிங்க, நான் வீட்டிலே இருந்து என் சொந்தம்னா எப்படி, எத்தனை பேருக்கு வருவான்? ஒரே இடத்துல ஒரே ஒற்றுமையா நீங்க மத்த ஜெயந்தி விழாங்கிறது கொண்டாடுறது நம்மளும் ஒரு ஆளா இருக்கும் தமிழ்நாட்டுல. அது நம்மளுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். பிரசாதத்தை போய் நம்ம வயிறுலே சாப்பிடுவோமா? கம்மியா தான் சாப்பிடுவோம். அப்படி ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சதில்ல. இதையே நம்ம தலைவர்கள், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. அதை பத்தியே கேட்கல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெண்டுக்கும் நான் நிறைய இதை மறுபடியும் ரிமைண்ட் பண்றதுக்கு காரணம் அதுக்கு உங்க அர்த்தம் நிறைய இருக்கு. நம்மளுக்கு அரசியல் அது அரசியல் எப்போ வரணுமோ அப்போ போட்டோம். நம்மளுக்கு முன்னாடி தலைவர் இருக்காங்க, அவங்க பண்ணட்டும் அரசியல். நீ என்னவா போற, நீ என்ன பிசினஸ் பண்ற, நீ எந்த இடத்துல உனக்கு ஒற்றுமை சேர்ந்து, நீ எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும், அது மட்டும் தான் இந்த கம்யூனிட்டிக்கு இல்ல. அத லீடர்ஸ் யாரும் கோஆபரேட் பண்ணல, ஜாயின் பண்ணல. விட்டுருங்க, பண்ணாதவங்க பண்ணாதவே இருக்கட்டும். பண்ண முடிஞ்சவங்க இப்ப இவ்வளவு பேர் யாரும் ஒருங்கிணைச்சல. இந்த மாதிரி 500 பேர் இருக்காங்களா இல்லையா? அந்த 500 பேர் எத்தனை பேர் கொண்டு வர முடியும்? சங்கமா நான் சொல்றேன். அசோசியேட் நீ சென்னையில இருக்க மட்டும் கூட பக்கத்துல காஞ்சிபுரத்தை கூப்பிடுவானா, வாலாஜபத்தை கூப்பிடுவானா, ஒசூரை கூப்பிடுவானா? சென்னையில மொத்தம் எத்தனை அமைப்பு இருக்கு? கணக்கு லிஸ்ட் அவங்களுக்கு கணக்கு. அவங்களுக்கு அந்த ஜெயந்தி விழாவை கொண்டாடி வீட்டுல பணத்தை குட்டி கொள்ள அம்மா தாமா மாமா மச்சா எல்லாம் வரட்டும். அந்த விழா கிறிஸ்தவ விழாவே கொண்டாடு, குடும்ப விழாவே கொண்டாடு. அப்படிங்கும் போது உங்களுக்கு மத்த ஊர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? இந்த வருஷம் நீங்க கொண்டாடிட்டீங்க, அடுத்த வருஷம் கொண்டாடிட்டீங்க, ஒரு 5 வருஷம் துவைத்து கொண்டாடிட்டீங்க. நம்மளை பார்த்து இன்னொரு செய்வாங்க. வெளியூர்ல மதுரை இருக்க இங்க வருவான், ராம்நாட்ல இருக்க இங்க வருவான், சிவகாசியில இருக்க இங்க வருவான். அப்போ உங்களுக்கு சென்னை என்ன ஆகும்? சென்னையில தான் என்ன இருக்கு? எல்லாமே சிறப்பானது. சென்னையில தான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எங்க எல்லாம் இருக்கு. மகேஷ்
நான் வந்து தமிழ்நாடு யாதவ மத சபையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாணவ துணை அமைப்பாளராக இருக்கேன். அப்புறம் நெல்லிக்கு 3 வருஷம் இளைஞர் அமைப்பாளராக இருக்கேன். நான் வந்து தனியார் நிறுவனத்தில் தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஈஸியாக கோயில் மாவட்ட யாதவ மத சங்கம் போஸ்டர்லாம் பார்க்கறதா ரொம்ப பிரமாண்டமாக பரிப்பாக இருக்குது. இப்போ சாதாரணமாக மாற்று சமுதாயத்துக்காரங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் போஸ்ட் அடித்து போட்டுருவாங்க. ஆனால் நம்ம சைடு மகேஷ் மேயர் இருக்குல்ல, அவர் பர்த்டேக்கு சென்னையில் வல்லூர் படத்துலேருந்து எல்லா ஏரியாவும் பண்ணுறாங்க. அது பார்க்க சொல்ல நம்ம சமுதாயம் மாற்று சமுதாயத்துக்கார பேசும்போதுலாம் இருக்குது. இந்த விஷயத்தில் ஈஸியாக கோயமாக யாதவ சங்கம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. மற்ற ஏரியாவில் நான் ஒரு போஸ்ட் கூட பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஈஸியாக கோயமாக யாதவ சங்கம் நல்லா பிரமிப்பாக இருக்குது. ஆனால் மகேஷனுக்கும் நல்ல இது மூலயமா நல்ல பேர் வேறு. நீங்கள் வந்து யாதவ சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வந்து அரசியலில் தராங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம சமுதாயத்துக்காக யாருன்னா ஒரு பிரச்சனைனா முன்னாடி போயிட்டு நில்லுங்க. எதோ இருந்தாலும் தட்டி கேளுங்க. நம்ம முன்னுரிமை கிடைக்கும். இதை வந்து இன்னும் 2 பேரும் சிறப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அமைப்பு ஒற்றுமையாக இருக்கணும். மூர்த்தி யார் பண்ணுச்சு? மூர்த்தி அன்னை மெடிக்கல். என் பேர் சதீஷ். நான் குடிவரத்தில் இருக்கேன். நான் பான்புரம் புத்தகம் பேட்டரி போட்டு சொந்த ஊர் பண்ணுறாங்க. மற்ற சிறப்பு அழைப்பாளர்கள் வருகின்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் முன்னிலைய மதிய வரவேற்று இந்த நிகழ்ச்சியில 2026 நாட்காட்டி வெளியிட வருகின்ற சிறப்பு உறுப்பினர் அன்பு மரியாதைக்குரிய நேஷனல் டைரக்டர் உரிமையாளர் அண்ணன் முத்துக்குமார் வீரம் அவர்களே, யாதவ சங்க தலைவர் மாநில தலைவர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே மற்றும் சிறப்பாக சிறப்பு ஆளுக்கான அன்பு தம்பி பாலா அவர்களே, அனைவரும் 2026 நாட்காட்டியை வெளியீட்டு சிறப்புரையாக வருகை தந்திருந்த அண்ணவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அதற்குரிய உதயகுமார் மரியாதைக்குரிய அறிக்கைகள் வெளியிட பெற்றுக்கொள்வார். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் நாட்கள் வெளியிட அறிக்கை பேசினாங்க. அவங்களுடைய நாடி துடிப்பு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெறி வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு முன்னோட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி எல்லாருக்குமே இருக்கணும். எல்லா வீட்லையும் எல்லா குழந்தைகள் இருக்கணும், எல்லாமே இருக்காது. அவங்களுக்கு நீங்க சொல்லி வளர்க்கணும். நம்ம யாரு, நம்ம என்ன குலம், நம்முடைய கோத்திரம் என்ன, நம்ம யாரு அப்படிங்கிற எப்படி நீங்க நாள்காட்டி அப்படின்னு ஒரு காலண்டர் போட்டுருக்கோம். இந்த நாள்காட்டியில எல்லாமே அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் படிக்கும் போது கோனார் உரை இருந்தது. அந்த கோனார் உரை பயில அந்த கோனார் உரை படிக்கும் போது தமிழ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோனார் உரை ஞாபகம் இல்லாம யாருக்குமே தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ அது மாதிரி ஒரு நாள்காட்டியை நம்ம வெளியிடுறோம். இந்த நாள்காட்டியில எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கா என்னன்னா 365 நாள் 12 மாசம். அந்த 12 மாசத்துல என்ன டேஸ் நல்ல டேஸ், எந்த டேஸ் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது,
எந்த டைம் நல்லா இருக்கு அந்த டைம்ல எப்படி மேரேஜ் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே பிளஸ் மைனஸ் எல்லாமே இதுல காமிச்சிருக்காங்க. அதுதான் நாள் காட்டி இதான் நான் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உள்ள வந்து யார் வீட்டையும் பார்க்கல, உள்ள வரும்போதே அந்த வாசனை வந்து மண் வாசனை வந்து யாதவாவுடைய வாசனை. நல்ல கைப்பற்ற நீ அந்த வாசனை இருக்கிற இடத்துல நீ பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. சின்னது இருக்கும், அது இதுலதான் செய்யும். பெருசா மேஜரா நம்மளை வந்து யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கிருஷ்ண பரம்பரையில் பிறந்தோம். இந்த குளத்துல பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். இந்த மாதிரி கூட யாருக்குமே கிடையாது. பாருங்க, ஜெயந்தி விழா யாராருக்கு பண்றாங்க, எத்தனை சமுதாயத்தை கொண்டாடுறாங்க. நம்ம ஒரு ஜெயந்தி விழா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஜெயந்தி விழா தான் நம்மளுடைய பின்னாடி வர்ற சங்கதிகளுக்கும் நம்ம கொடுக்குற அங்கீகாரம். அந்த ஜெயந்தி விழால கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒரு விழா இருக்கு சென்னையில. வேற ஊர்ல பண்றோம். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா, ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா, எங்க ஊர் எடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நிதின் கட்காரியில பெரிய அளவுல பஸ் ஆபரேட்டரால தொடர்ச்சியா 5 முறை வாங்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவில் நான் வந்து ஏற்பாடு பண்ணிட்டோம். சிறப்பு அழைப்பாளர் வந்திருந்தாங்க. யாருமே இல்லை. 9 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் சைட் வந்து பார்த்தா அது சேர்மன் தான் இருக்கு. யாரு நம்ம ஒரு 500 பேர் இருக்கு இந்த குரூப்பில். கிட்டத்தட்ட 48 பேர் பேனலில் போட்டிருக்கோம். அவங்க வராது வந்துட்டு தாங்க. அவங்களுக்கு மரியாதை இந்த ஏரியாவில் ஒரு முக்கிய பெரியவர்கள் மரியாதை பஸ் போட்டு அவங்க போட்டாலும் வருவாங்க. இவ்வளோ பேருக்கு போட்டோம். அவங்க கூட வந்து வருத்தமாக இருந்தது. ஆனால் பேர் இருக்கிறவங்க பேர் இல்லாதவங்க எல்லாரும் சிறப்பாக வந்து கலந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக நமது நிர்வாகிகள் சொந்தங்களுக்கு அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் நமது 2026ஆம் ஆண்டுடைய நாள்காட்டி வழங்குவார். அதே போல அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த வருடம் இந்த இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பெரிய மண்டபம் இருக்கணும். அதுக்கு நீங்க தான் என்னால முடிஞ்ச என்னோட உழைப்பு கொடுக்குறேன், என்னோட டைம் பண்றேன். நீங்க எல்லாரும் ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு நான் வந்து 10 பேர் சேர்த்து நீங்க வந்து 500 பேர் இருக்குன்னா இந்த 500 பேர் 5000 பேர் ஆகணுன்றது என்னோட ஆசை. கண்டிப்பா நீங்க பதிவு நினைக்கிறேன். எல்லாரும் 8 பேர் வரலாம். இப்போ அண்ணன் இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நாயகர் தம்பி ஈசிஆர் யாதவ சங்க தலைவர் முஸ்லீம் அவர்களே, பேராளர் ராமஜெயம் அவர்களே, பொருளாளர் பாலாஜி அவர்களே மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்ற தலைமை செயற்குழு பொதுக்குழுவினர்களே, கௌரவ ஆலோசகர்கள், கௌரவ தலைவர்களே, ஆலோசகர் அன்புக்குரிய உதயகுமார் பிஎஸ்சி அவர்களே, மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற காலமல்ல உறுப்பினர்களே, அனைவருக்கும் முன்னிலையும் வருகை வரவேற்று இந்த நிகழ்ச்சியில 2026 நாள்காட்டி வெளியிட வருகிறதை பார்த்த இலக்குறிஞர் நாம் மற்றும் மரியாதைக்குரிய நேஷனல் உரிமையாளர் ஆனால் முத்துக்குமாரையும்